ஊரில் ஒரு ஏழை மனுஷர் இருந்தாராம்மா. அவர் தினமும் 2 பெரிய பானையை கயிறில் கட்டி அவர் தோளில் தொங்க விட்டுட்டு ஆற்றுலேருந்து வீட்டுக்கு தண்ணி கொண்டு வருவாராம்மா. அதில் ஒரு பானை ரொம்ப சுத்தமாக எந்த ஓட்டை ஒடிசலும் இல்லாமல் முழுசாக இருந்துச்சாம்மா. ஆனால் இன்னொரு பானை வந்துட்டு ஓட்டையாக அங்கங்கே விரிசல் விட்டு அப்படி இருந்துச்சாம்மா. அதனால் ஆற்றுலேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே தண்ணி எல்லாம் சிந்திருமாம்மா. அந்த முழுமையாக இருக்கிற பானை என்ன நினச்சிச்சாம்மா, அது முழுசாக இருக்கிறதுனால முழுசான தண்ணி தரேன்னு ரொம்ப பெருமைப்பட்டுச்சான். ஆனால் அந்த ஓட்டையாக இருக்கிற பானை அது குறையோடு இருக்கிறதுனால குறைவான தண்ணி கொடுக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சாம்மா. ஒரு நாள் அந்த ஏழை மனுஷர்கிட்ட அந்த ஓட்டை பானை சொல்லிச்சான், நான் ஓட்டையாக இருக்கிறதுனால தண்ணியெலாம் வீணாகிடுது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஏழை மனுஷர் சிரிச்சிட்டே சொன்னாராம்மா, நாளைக்கு ஆற்றுலேருந்து வரும்போது நீ இருக்கிற பாதையில் மட்டும் அந்த வழியை மட்டும் பார்த்துட்டே வா அப்படின்னாராம்மா. அடுத்த நாள் கவனிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அந்த ஓட்டப்பானை இருக்கிற வழியில் மட்டும் விதவிதமான அழகழகான பூலாம் பூத்து இருந்துச்சாம்மா. அப்போ அந்த ஏழை மனுஷர் அந்த பானைக்கிட்ட, நீ சிந்திய தண்ணி தான் இவ்வளோ அழகான பூவை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாராம்மா. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இயற்கையிலே எந்த ஒரு குறையும் வீணானது இல்லை. ஒவ்வொரு குறைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, ஒவ்வொரு குறையிலையும் அவ்வளவு அழகு இருக்குது.